Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai தூய அன்பின் மேலான அன்பு விருந்து நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் மருந்து ஆயூட்டும் தூய அன்பின் மேலான அன்பு விருந்து நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் இயேசு வருகின்றார் குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார் இணையில்லா இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது இணையில்லா இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025 வருஷத்துல 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக ஒரு அருமையான வசனத்தை அப்பா நமக்கு தந்தார். இது இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்நாளுக்கெல்லாம் உரிய வார்த்தையாக இந்த வார்த்தைகளை அப்பா நமக்கு தந்திருக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் போது அங்க மைக்ல படிங்கம்மா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த இடத்துல இருந்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ். அங்கிருந்து எல்லாம் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியை வாசிங்க மோனியோட சேர்ந்து. ரெடி 1 2 3. இஸ்ரவேல் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இன்னொரு முறை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இன்னொரு ஒரு முறை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இந்த வருஷத்துல நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னா, நிறைவான பலனை கிடைக்க பண்ணுகிறவர். ஒரு அரைகுறையான பலன் கிடையாது, ஒரு கால் பாகம், அரைவாசி, முக்கால் பாகம் அப்படி கிடையாது. நிறைவான பலனை கிடைக்க பண்ணுகிறவராக நம்ம அப்பா நமக்கு இந்த வருஷத்துல நமக்கு வெளிப்படுகிறார். அவரை நாம் அந்த விதமாக அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். கடந்த 1ஆம் தேதி
இந்த நிறைவான பலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர், இந்த நிறைவான பலனை கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா, அவருடைய குணங்கள் இந்த ரூத் புக்ல இருக்கு. ஒரு 7 குணங்களை நம்ம கவனிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? என்னெல்லாம்? சந்திக்கிறவர், ஆகாரம் அருளுகிறவர், இணைப்புக்குள் வைத்திருக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், தயவு செய்கிறவர், வாழ்ந்திருக்க செய்பவர், அனுகிரகம் செய்கிறவர். இதெல்லாம் அவருடைய தன்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா, நம்ம அப்பா இப்படிதான் இருக்காரு. அதே நேரத்தில் இரண்டாவது ஒரு குறிப்பை நம்ம பார்த்தோம். எது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா இல்லை, ஆனா அவர் அப்படிதான் இருக்காருன்னு அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அது அவர் இல்லை, அவருடைய குணம் அது கிடையாது, இல்லைங்களா? அப்படி ஒரு 5 விஷயத்தை பார்க்கிறோம். என்னது? அவருடைய கை எப்படி இருக்கான், ஆனா அப்படி இருக்கா? இல்ல. அவருடைய கை எல்லாருக்கும் ஆதரவா தான் இருக்கு, நல்லோர் தீயோர் எல்லாருக்கும். அடுத்து என்ன பார்க்கிறோம்? அப்படி செய்வாரா? இல்ல. அவர் என்ன செய்வார்? கசப்பையும் கூட மதுரமா தான் மாத்துவாரு. அடுத்தது, அவர் சிறுமை அடைய பண்ணுகிறவர் கிடையாது. அவர் யாரு? நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர். அடுத்தது, நிறைவாக்குவார். வெறுமையாக்குறவர் கிடையாது, நம்மளை நிறைவாக்குவார். அடுத்து நம்ம சிறுமைப்படுத்துறவர் கிடையாது, நம்மளை என்ன செய்வாரு? பெருமைப்படுத்துவார். அடுத்தது, தண்டிக்கிறவர் கிடையாது. அவங்க அப்படி சொல்றாங்க, தண்டிக்கிறவர். நகோமி சொன்ன ஸ்டேட்மெண்ட், தண்டிக்கிறவர் கிடையாது, மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறவர். இப்படி பைபிள்ல நிறைய அங்கங்க அவங்க தங்களுடைய உடைந்த நிலைமையில, காயப்பட்ட நிலைமையில, வலி நிறைந்த நிலைமையில, அந்த நேரத்துல அவங்களுக்கு கடவுளை பத்தி எப்படி புரிஞ்சதோ அதை எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அதை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப யோபு சொல்றாருங்க, அவர் பறித்து கொண்டு போகிறார், அவருடைய கையை தடுப்பவன் யார்? என்ன பண்றாங்க? எங்கேயாவது யாராவது செத்து போயிட்டாங்க, அதுலயும் குறிப்பா சின்ன வயசுல அப்படிலாம் இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த வீடுகளோட ஊழியக்காரங்க பயன்படுத்துற வசனமே இந்த வசனம் தான். என்னது? அவர் பறித்து கொண்டு போகிறார், அவர் கையை தடுப்பவன் யார்? நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். ஒருத்தர் நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை பறிச்சுட்டு போறாங்க, தூக்கிட்டு போறாங்க, திருடிட்டு போறாங்க, நம்ம கையை விட்டு பறிக்கிறாங்க. அவங்கள ஏங்க இப்படி நீங்க செய்றீங்க, எனக்கு தந்ததை நீங்க ஏன் இப்படி பறிக்கிறீங்க அப்படின்னு கேள்வியும் கேட்க முடியாது. அப்படின்னா அவன் யாரு? அவனுக்கு பேர் என்ன? ஒருத்தன் பறிச்சுட்டு போறான், நம்ம கையில இருக்கிறத பறிக்கிறான், ஆனா அவன்கிட்ட ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேள்வியும் கேட்க முடியாது அவன்கிட்ட. அப்படின்னா அவன் யாரு? யார் அப்படி செய்வான்? சொல்லுங்க, யாரு? ரவுடி. அப்போ நீ கடவுளை என்னவா காட்டுற மக்களுக்கு? அவர் என்ன ரவுடியா? 5 மணி 5000 பேருக்கு கொடுத்துட்டு அந்த அப்போ கையில் எடுக்கும்போது படிச்சுடுறேன் அப்படின்னு படிச்சாரா? யோபுக்கு அவருடைய வலி, அந்த வேதனையில அவர் கடவுளை பத்தி அந்த விதமா அவருக்கு புரிஞ்சத, அவருக்கு இப்படிதான் அவர் இருப்பாரு அப்படின்னு அவருக்கு புரிஞ்சதை எழுதி வச்சிருக்காரு. அதை வச்சு ஆண்டவர் இப்படிதான் இருப்பாருன்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. அவர் அப்படி பறித்து கொண்டு போகிறவர் அல்ல. போன வருஷம் அதான் ஒரு வாக்குத்தத்தமாவே சொன்னோம். அவர் பரிமாறுகிறவர், பறித்து கொண்டு போகிறவர் கிடையாது, அவர் பரிமாறுகிறவர். இப்படி பைபிள்ல நிறைய அங்கங்க இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதே யோபு சொல்றாரு, அவர் ஒரு பக்கத்துல காயப்படுத்துவாராம், மறுபக்கத்துல காயம் கட்டுவாராம். மூடு நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவாரு? காயம் கட்டுவாரு.
கொஞ்சம் மூடு கொஞ்சம் ஹாட்டா இருந்தா எவ்வளவு கடவுளை எவ்வளவு தூரத்துக்கு அவரை எவ்வளவு கீழ் நிலைக்கு கொண்டு வந்து அதனால இந்த மாதிரியான தப்பான படங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுக்குள்ள நம்ம அப்பாவை பத்தி நம்ம வச்சிருப்போம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. நம்ம இருதயத்துல வச்சிருக்கிற விக்கிரக ஆராதனை. இந்த மாதிரி எல்லாமே ஊசா பெட்டியை தொட்டான் அவர் அடிச்சாரு, அது அவங்களுக்கு அப்படி புரிஞ்சிருக்கு அவர் அடிச்ச மாதிரி. எங்க பெட்டியை விட இயேசு எவ்வளவு வெளியேறப்பட்டவர், அவரை தொட்டாங்க, அவர் அடிக்கல. அதனால இயேசு நமக்கு பிதாவை எப்படி காமிச்சிருக்கிறாரோ அதுதான் உண்மை. அதனால நம்ம சொல்றோம், பைபிளை படிக்கும் போது எந்த கண்ணாடியை போட்டு படிங்க? ஜீசஸ், இயேசுங்கிற கண்ணாடியை போட்டு பைபிளை படிக்கணும். சோ இந்த நிறைவான பலனை கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர் இல்லைங்கிறத நம்ம இந்த 5 குறிப்புகள் அவங்க சொல்றதுல இருந்து அவர் அப்படி இல்லை அப்படிங்கிறத விளங்கிக் கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு ஒரே ஒரு வசனம் போதும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்து இறங்கி வருகிறது. சரி, இதெல்லாம் நம்ம கடந்த 1ஆம் தேதி கவனிச்சோம். இப்ப 3வது குறிப்பாக நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, நிறைவான பலன் என்பதன் அர்த்தம். இதை நம்ம பார்க்கணும். நிறைவான பலனா என்ன அர்த்தம்? இதுக்கான எபிரேய வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது இந்த நிறைவான பலன் அப்படிங்கிற இந்த இடத்துல 2 ஹீப்ரு வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மஷ்கூர் டேக் ஷல்மா. மஷ்கூர் டேக் ஷல்மா. ஸ்பெல்லிங் சொல்றேன். MASHKURTEK. மஷ்கூர் டேக். இந்த மஷ்கூர் டேக் அப்படின்னா பலன். மஷ்கூர் அதான் ரூட் வேர்டு. சோ மஷ்கூர் டேக் அப்படின்னா உனக்கு உனக்கு பலன் கொடுப்பார். அதுக்காக அந்த டேக் எல்லாம் வருது. அப்புறம் ஷல்மா, SALEMAH, ஷலேமா. சோ நிறைவான பலன் என்பதற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை இதுதான். மஷ்கூர் டேக் ஷல்மா. அப்ப என்ன கொடுப்பாரு இந்த வருஷத்துல? நம்ம ஜீவகாலம்ல என்ன கொடுப்பாரு? மஷ்கூர் டேக் ஷல்மாவை கொடுப்பாரு. இதுக்கான எழுத்துக்களை சொல்றேன். இந்த மஷ்கூர் டேக் ஷல்மா. மஷ்கூர் டேக் மெம் 13வது லெட்டர், ஷின் 21வது லெட்டர், காஃப் 11வது லெட்டர், ரேஷ் 20வது லெட்டர், டவ் 22வது லெட்டர், அப்புறம் திரும்ப காஃப் 11வது லெட்டர். மஷ்கூர் டேக் இதான் அந்த பலன். அப்புறம் ஷல்மா, ஷின் லாமேட் மெம் ஹே ஷல்மா. ஷின் 21, லாமேட் 12, மெம் 13, ஹே 5 ஷல்மா. சோ மஷ்கூர் டேக் ஷல்மா, நிறைவான பலன். கவனிங்க, இந்த மஷ்கூர் டேக் ஷல்மாவில் மஷ்கூர் டேக், அந்த மஷ்கூர் அப்படிங்கிறதுக்கு பலன் அப்படிங்கிற பயன்படுத்தப்பட்டிருக்கு, பலன். ஆனா இத கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னா, இந்த ஷல்மா, அந்த நிறைவான ஷல்மா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. அங்க
நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த நிறைவான பலன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷல்மா அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்து இந்த மஷ்கூர் தேக்க பார்க்கும்போது சில அர்த்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் அந்த நிறைவான பலன் இருக்குல்ல, அதுக்கு நம்பர் 1 முதல் மீனிங் என்னன்னா, உண்டாக்கப்பட்ட பலன். ஆண்டவர் நிறைவான பலன் நமக்கு தருவன்னு சொல்றாருல, அத ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்னா மேடு பண்ணிட்டார், உண்டாக்கிட்டார். ஏற்கனவே அது உருவாக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நமக்கு புதுசா ஒரு நிறைவான பலனை உண்டாக்கி கொடுக்க போறதில்ல, அது ஏற்கனவே அது செய்யப்பட்டு விட்டது. சோ உண்டாக்கப்பட்ட பலன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஷல்மா அப்படிங்கிறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பலன். இது உண்டாக்கப்பட்டது மட்டும் கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் ரெடியா பிரிப்பேர் ஆயிருக்கு, ஏற்கனவே ஆயத்தமா இருக்கு. இனி ஆண்டவர் புதுசா நமக்கு எதையும் ஆயத்தம் பண்ண போறது இல்ல, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டாரு. 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்கள்ல படிக்கும்போது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, அது கண் பார்க்கல, காது கேட்கல, இருதயத்துல தோணல. ஆனா அந்த பலனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யறார் ஆவியானவர்? அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் கிடையாது, அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா? படிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சோ ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துறார், அதாவது நம்மளை அதை பார்க்க வைக்கிறார். அதனால இந்த தியான நேரத்துல நம்ம ஆராதிக்கும் போது அந்த தியான நேரத்துல என்ன சொல்றோம்? நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்களோ அதை என்ன செய்யுங்க, பாருங்க. கடன் இருக்கக்கூடாது, பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, சொந்த வீட்டுக்கு போகணும், கணவர் ரட்சிக்கப்படணும், என் பாவம் மாறணும், இப்படி எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதை மாறிட்ட மாதிரியே பாருங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை இனிமேல். ஏற்கனவே என்ன பண்ணிட்டீங்க? டேபிள் ரெடியா இருக்கு. எஃப் மேஜர் கொடுப்பா. டேபிள் ரெடியா இருக்கு, விருந்து ரெடியா இருக்கு, விருந்து ஆயத்தமா இருக்கு, ரெடியா இருக்கு, ப்ரிப்பேரா இருக்கு. டேபிள் டேபிள் ரெடியா இருக்கு. நமக்கு அப்பா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. அதை நம்ம பாடுறோம். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாருமாக எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். உணர்ந்தவர்களாக சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. எல்லாருமாய் சிங்கக்குள் நல்ல கையை தட்டி உற்சாகமாக பட்டினி கிடக்கும், ஓ ஆண்டவரை குறை இல்லையே, குறை இல்லை, ஓ குறை, ஓ ஆண்டவரை குறை இல்லையே, குறை
ஆண்டவரை எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை குறையில்லையே. சோ இந்த பலனை கொடுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, இந்த பலனை ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு? ஆயத்தம் பண்ணியிருக்காரு. மூணாவது, இந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? அந்த ஷல்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு சமாதானமான பலன், அதுக்கு பேரு. உண்டாக்கப்பட்ட பலன், இரண்டாவது ஆயத்தமாக்கப்பட்ட பலன், மூணாவது சமாதானமான பலன். அந்த நமக்கு அப்பா கொடுக்கிற பலன் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி, இல்ல ஒரு சண்டையை உண்டு பண்ணி, அல்லது நம்மளை காயப்படுத்தி, அல்லது நம்மளை வேதனைப்படுத்தி, நம்மளை நொந்து வெந்து நூடல்ஸ் ஆக்குற அந்த மாதிரியான பலன் கிடையாது. இது சமாதானத்துக்கு ஏதுவான பலன். இது நமக்குள்ள ஒரு சொல்ல முடியாத சமாதானத்தை நமக்குள்ள கொண்டு வரும். சமாதானம் அப்படின்னாவே ஒன்றும் உடைக்கப்படாமல் அனைத்தும் முழுமையாக இருப்பதுன்னு அர்த்தம். சோ சமாதானமான பலனை நமக்கு அப்பா கொடுக்கிறாரு. நாலாவது பூரணமான பலன். இந்த பலன் எப்படி இருக்க போகுதுன்னா பூரணமா, அறகுறையா இல்ல, பூரணமா இருக்கிற பலன். பூரணமா, பாதியில விட்டுட்டு போறது இல்ல, அறகுறையா கொடுக்கிறது, ஓட்ட உடசல், உடஞ்சது, செகண்ட் ஹேண்ட், அப்படி கிடையாது. நம்ம அப்பா கொடுக்கிற பலன் பூரணமான பலனா இருக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சோ எல்லா விதத்திலையும் பூர்ணமான பலன் நமக்கு கொடுப்பாரு. அடுத்தது முழுமையான பலன், ஹோல், முழுமையா. அந்த பூர்ணமான பலன் எப்படி நமக்கு வரும்னா முழுசா, முழுமையா நமக்கு வரும். முழுமையான பலன். சோ இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் நிறைவான பலன். கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவரால் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுது? இந்த அஞ்சும் சேர்ந்து என்னது? உண்டாக்கப்பட்ட பலன், ஆயத்தமாக்கப்பட்ட பலன், சமாதானமான பலன், பூர்ணமான பலன், முழுமையான பலன். இதெல்லாம் சேர்ந்த நிறைவான பலனை அப்பா நமக்கு கொடுக்க போறார். ஆமென். நிறைவான பலன். இந்த நிறைவான பலன் இருக்குல்ல, இது நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல இந்த பிரயாணம் சக்சஸா போறதுக்கு 6 சக்கரங்களை அப்பா வச்சிருக்காரு. நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் வெற்றிகரமா இந்த பிரயாணம் நடக்கிறதுக்கு, இந்த ஜேர்னி, இந்த வாழ்க்கை பிரயாணம், இந்த வாழ்க்கை பயணம் வெற்றிகரமா போறதுக்கு, எப்படி ஒரு பயணத்துக்கு ஒரு கார், ஒரு வாகனம் நகர்ந்து அது நல்லா போறதுக்கு எப்படி சக்கரங்கள் அவசியமோ, அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு 6 சக்கரங்களை கொடுத்திருக்காரு.
இந்த 6 சக்கரங்கள்லையும் அந்த நிறைவான பலனை அனுபவிக்க வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எது 6 சக்கரம்? இந்த 6 சக்கரம் எதுனா, முதல்ல ஃப்ரண்ட் வீல் 2 இருக்கு, அப்புறம் நடுவுல 2 வீல், அப்புறம் பேக்ல 2 வீல். அந்த ஃப்ரண்ட் வீல முதல் சக்கரம், முன்னாடி இருக்கிற சக்கரங்களோட முதல் சக்கரம் எது தெரியுமா? நம்முடைய சரீரம். அப்பா நிறைவான பலனை கொடுப்பேன்னு சொல்றாருன்னா அதை எங்க அனுபவிக்க வைக்கிறாரு? நம்முடைய சரீரத்துல. வியாதிகள், பலவீனங்கள், அடிக்கடி டயர்ட் ஆகிறது, நம்ம சரீரத்துல எதெல்லாம் குறைவா இருக்கோ அந்த குறைவான பகுதிகளை நீக்கி நிறைவான பலனை அனுபவிக்க வைப்பார். இது முதல் சக்கரம். இரண்டாவது சக்கரம் என்னன்னா, நம்முடைய மனது, நம்முடைய மைண்ட். அடிக்கடி கவலைப்படுற, அடிக்கடி சோர்ந்து போகிற, அடிக்கடி தனிமையா ஃபீல் பண்ற, அடிக்கடி பயத்துக்கு இடம் கொடுக்கிற, அடிக்கடி தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத அசுத்தமான சிந்தனைகள், இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிற அந்த மனசுல, நம்முடைய மைண்ட்ல என்ன செய்யறாரு? இந்த நிறைவான பலனை கொடுக்கிறாரு. இந்த நிறைவான பலன் நம்ம மனசுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியே போயிடும். அப்ப இரண்டாவது சக்கரம் எது? நம்முடைய மனசு. முதல் சக்கரம் சரீரம், இரண்டாவது சக்கரம் இந்த 2 தான் ஃப்ரண்ட் வீல். அடுத்தது மூணாவது சக்கரம், நடுவில் இருக்கிற 2 சக்கரம் இருக்கு. மூணாவது என்னன்னா, இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்முடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும். உணர்வுகள், உணர்ச்சிகள். இந்த உணர்வுகள், உணர்ச்சிகளுக்குள்ள இந்த நிறைவான பலனை அப்பா கொடுப்பாரு. நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் இந்த 2மே நல்லா இருக்கணும் பாருங்க. நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள்ல எப்ப பார்த்தாலும் கோபம், கசப்பு, பகை, இச்சை, வைராக்கியம், மற்றவங்களை மன்னிக்க முடியாத அந்த மாதிரியான ஒரு இது, மற்றவங்களை எப்ப பார்த்தாலும் ஒரு வர்மம் வச்சுட்டே இருக்கிறது, பழி வாங்குற அந்த மாதிரியான உணர்வுகள், உணர்ச்சிகள், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, என்னத்தையாவது பேசுறது, வாய்க்கு வந்தது பேசுறது. இந்த மாதிரி இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அப்பா தம்முடைய நிறைவான பலனை கட்டளையிடுகிறார். அப்படி கட்டளையிடும் போது நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகளை எது வந்து நிரப்பும் தெரியுமா? 3 முக்கியமான விஷயம்: அன்பு, சந்தோஷம், சமாதானம். கோபம், பகை, கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் இருந்த இடத்துல அந்த நிறைவான பலன் வந்து நிரப்பும் போது நமக்குள்ள எது வந்துடும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம். லவ், ஜாய் அண்ட் பீஸ். ஓகே, சோ இது வந்து மூணாவது சக்கரம். அடுத்து அந்த நடு அந்த சக்கரங்கள்ல அடுத்த சக்கரம் எதுனா, நம்முடைய குடும்பம், ஃபேமிலி. கணவன், மனைவி, பிள்ளைங்க. இந்த குடும்பத்துக்குள்ள அந்த நிறைவான பலன் வரும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற அடிக்கடி வர்ற சலசலப்பு, பிரிவினைகள், சண்டை, முகத்தை திருப்புறது, இப்படியெல்லாம் ஒரு ஆரோக்கியமான உறவை அனுபவிக்க முடியாம இருக்கிற குடும்ப வாழ்க்கையில, ஈவன் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை உட்பட குடும்பத்துல கணவன், மனைவி அவங்களுடைய அந்த இன்னர் லைஃப் வரைக்குமே அந்த நிறைவான பலன் செயல்படும். பிள்ளைங்க வாழ்க்கையில அவங்களுடைய எதிர்காலங்கள்ல
படிப்பு, ஞானம், இப்படி எல்லா பகுதிகளிலையும் அந்த நிறைவான பலன் வெளிப்படும் போது குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் நிலவரதை நம்ம பார்க்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க அப்பா எனக்கு இதெல்லாம் செய்வாரு? சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஆமா, குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்வாரு. நம்ம குடும்பம் இருக்கிறத பார்த்து மற்றவங்களும் அதனால ஈர்க்கப்படுவாங்க. நம்ம குடும்பமா அநேக உடைந்த மற்றவங்களை காப்பாற்றுகிற ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. போன வாரத்துல ஒருத்தங்க ஒரு 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 விலையேற பெற்ற தேவ மனுஷன் சொல்றாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமா? இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 46 குடும்பங்கள் அந்த குடும்பத்துல அடல்ட்ரி அப்படிங்கிற பாவத்துல விழுந்து அதன் நிமித்தமாக அந்த குடும்பத்துல மனைவி வந்து இனி நான் உங்களோட நான் வாழ மாட்டேன், டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான நிலைமையில இருந்த 46 குடும்பங்களை மீட்டெடுத்து டைவர்ஸ்ங்கிற நிலைமைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு இருந்த அவங்கள திரும்ப அவங்களுடைய மேரேஜ் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றி இருப்பதாக ஒரு ரிசல்ட்டை வந்து சொல்றாங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் சொன்ன ஒரு புரிஞ்சுச்சா? 46 கிட்டத்தட்ட 46 குடும்பம். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த குறிக்கப்பட்ட அந்த இதை மேற்கொள்ள முடியாம விபச்சாரம் என்கிற அந்த அடல்ட்ரிக்குள்ள விழுந்து அது அவங்களுடைய ஏற்ற துணையா இருப்பாங்களா அவங்களுக்கு தெரிய வந்து இனி உன் கூட வாழ முடியாதியா, டைவர்ஸ் பண்றோம், நான் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு போன குடும்பங்களுக்குள்ள ஒர்க் பண்ணி அந்த குடும்பங்கள், அந்த உடைஞ்ச குடும்பங்களை திரும்ப அழகா உருவாக்கி அந்த உறவுகளை திரும்ப உருவாக்கி அவங்க மேரேஜ் லைஃப் கணவன் மனைவியா சூப்பரா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் தாங்கி மன்னிச்சு அன்பு கூர்ந்து அந்த அளவுக்கு காரியங்களை மாத்தி இருக்கோம். அப்பா மாத்த வச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சாட்சி எல்லாம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள நான் என்ன சொல்றேன், 40 பேர் வேண்டாம், ஒரு 4 குடும்பம் தப்பித்தவரை எங்க அந்த மாதிரி ஏதாவது செய்தி கேள்விப்பட்டாலே நியாயம் தீர்க்கல போயிருவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு இப்படி ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான், எங்கேயோ தடுமாறிட்டான், எங்கேயோ அவனுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டாலே ரட்சிக்கப்பட்டா என்ன துணிகரம் அப்படின்னு நியாயம் தீர்க்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம போவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நியாயம் தீர்க்கிற. சொல்லுங்க, நியாயம் தீர்க்கிற கண்ணு உன்னை விட்டு போயிரட்டும். யாரையும் நியாயம் தீர்க்காத. ஆமா, அப்ப இப்படி எல்லாம் குடும்பங்களுக்குள்ள ஒர்க் பண்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இது பரலோகம் எவ்வளவு ஹாப்பியா பார்க்கும் தெரியுமா? கவனிங்க, சபை அப்படிங்கிறது சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தூரம் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஏதோ சத்தம் போட்டு தொண்டை தண்ணி போற மாதிரி அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு போறது கிடையாது. குடும்பங்களுக்குள்ள இறங்கி ஒர்க் பண்றதாங்க சபை. குடும்பங்களுக்குள்ள எங்கெங்கெல்லாம் குறைபாடு இருக்கு, அது எதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற அதுக்குள்ள இறங்கி ஒர்க் பண்ணி அந்த குடும்பங்களை ஆரோக்கியமாக்குறது தான் சபை. அதுக்குதான் ஊழியம். So brothers and sisters, இதையெல்லாம் செய்யாம சும்மா எழுப்புதல்னு கத்தியெல்லாம் ஒன்னும் ஆக போறது இல்லை, ஒன்னும் நடக்காது.
எழுதி வச்சுக்கோங்க, ஒண்ணும் நடக்காது. சோ சக்கரம், ஆண்டவர் எந்த சக்கரத்தில் நிறைவான பலனை உண்டாக்குறாரு? குடும்பம். எத்தனை சொன்னேன்? 4. அடுத்த அஞ்சாவது சோ யோசிச்சு பாருங்க, இப்படிலாம் குடும்பங்களுக்குள்ள ஒர்க் பண்றதுன்னா எந்த அளவுக்கு ஓப்பன் ஹார்ட்டடா இருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த ஊழியக்காரர் நீ வந்து உன்னுடைய எந்த ஒரு மைனஸையும் நீ என்கிட்ட சொல்லலாம், நான் உன்னை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நான் வந்து உன்னை நியாயம் தீர்த்து அடப்பாவி இப்படி பண்ணிட்டியாடா அவ்வளவுதான்டா, டேய் 6 மாசம் திருவிருந்த நிறுத்துதா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், உன்னை நியாயம் தீர்த்து தள்ளுறதுக்கு நான் இல்ல, உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் என் அப்பா வச்சிருக்காரு. அப்படிங்கிற இடத்துக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. ஒரு வாலிப பையன் வாலிப பொண்ணு அவனுக்கு ஏற்படுற போராட்டத்தை நம்ம கிட்ட தைரியமா வந்து சொல்லணும். இவங்ககிட்ட சொன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன நியாயம் தீர்க்க மாட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். குடும்பம் ஒரு சக்கரம், அங்க அந்த நிறைவான பலனை கொடுக்கிறார். அடுத்தது 5வது பொருளாதாரம், பினான்சியல். 5வது சக்கரம் என்னது? பொருளாதாரம். பொருளாதாரத்தில் ஏற்படுற குறைபாடுகள், கடன், சம்பாதிக்கிறது கையில் நிற்க மாட்டேங்குது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, இந்த மாதிரி இருக்கிறதான பொருளாதார குறைபாடுகள், அந்த இடத்துல அப்பா அவருடைய நிறைவான பலனை கொடுத்து பொருளாதார குறைபாடுகள் எல்லாத்தையும் நீக்குவார். கடன் வாங்கிட்டு இருக்கிற நிலைமை போய் கடன் கொடுக்கிற நிலைமைக்கு நம்ம வருவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்துல நம்ம யாரும் இது வரைக்கும் நம்ம கடன் எல்லாம் நிறைய வாங்கி இருக்கிறது ஓகே, அது போட்டோம், அதை மாத்துறதுக்கு அப்பா உதவி செய்வார். ஆனா இனி கடன் வாங்க மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம எல்லாம் வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா. சோ இப்ப நான் வந்து பினான்ஸை பத்தி படிச்சுட்டு இருக்கேன், பணத்தை பத்தி. கர்த்தருக்கு சித்தமானா மார்ச் மாசத்துல இந்த 21 நாள் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடி நடக்கும். போன வருஷம் மாதிரியே டெய்லியும் காலை 9 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் போன வருஷம் நடந்த மாதிரியே அந்த ஈஸ்டருக்கு முன்னாடி உள்ள அந்த 21 நாட்கள் நடக்கும். அதுல ஒரு சப்ஜெக்டா பணத்தை பத்தி, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். சொல்லிக் கொடுக்கலாமா? கேட்க நீங்க சார் பரலோகம் போறதுக்கு வழி சொல்லுங்க சார், அப்படி சொல்றீங்களா? பரலோகம் போறதுக்கு வழி சொல்லிட்டா ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியே உட்காந்துட்டு மூச்சை விடாம இருந்துருங்க. ஒரு 5-10 நிமிஷம், அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்துருங்க. நேரம் எங்க போயிடலாம். இந்த பூமியில வாழ்றதாங்க சவால். பணத்தை ஹேண்டில் பண்ணி, பணத்தை வந்து இது பண்ணி கையாண்டு, அந்த பணத்தை ஈர்க்கிறது, அதை ஈர்த்து, இதெல்லாம் பெரிய சவால். அதனால இதெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு யோசிக்கிறேன். பரலோகத்தை பத்தி தான் சொல்லிக் கொடுப்போம். பரலோகத்தை பத்தியும் சொல்லிக் கொடுத்துட்டு இந்த பூமியில வாழ்றதுக்கு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க நான் யோசிக்கிறேன். அப்பா நடத்துவாரு. அப்போ பினான்சியலா நிறைவான பலன் அப்பா நமக்கு தருவார். கொடுக்கிற அந்த எண்ணம் நமக்கு வரும். ஏராளம் தாராளமா கொடுக்கிறது, ஊழியங்களை தாங்கிறது, இந்த விதமான இதெல்லாம் நமக்கு வரும். எனக்கே கடன் இருக்கு, நான் எங்க காணிக்கை தசமா கொடுக்கிறது அப்படிங்கிற நிலையெல்லாம் போயிடும்.
தாராளமா கொடுக்கிற ஒரு மைண்ட் வரும். So brothers and sisters, இப்படி பினான்சியலா அப்ப என்ன செய்வாரு? நிறைவான பலனை கட்டிடுவார். அடுத்து 6வது சக்கரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப். 6வது சக்கரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம் செய்யணுங்கிற அந்த தாகம், சபை கூடி வருதல், அப்புறம் வரங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படுறது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது, தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிறது, எப்போதும் ஆவியில் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்க்கை, இதெல்லாம் இந்த பகுதிகள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற இந்த எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் அவருடைய நிறைவான பலன் உண்டாகும். ஒரு பிரயாணத்துல ஒரு வாகனம் போகும்போது ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தூரம் வண்டியை ஓட்ட முடியுமா? ஓட்ட அப்ப என்ன செய்வாங்க? உடனே ஓகே, இந்த ஒரு டயர் தானுங்க போச்சு அப்படின்னு வெயிட் ஏத்தி வச்சாங்கன்னு வைங்க, கதை முடிஞ்சிடும். என்ன பண்ணுவாங்க? உடனடியா பஞ்சர் போய் சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் சொல்றேன், சரீரத்திலிருந்து எந்த ஒரு பகுதியையும் நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில எதையுமே நீங்க சகிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு சரி, ஒரு இருமல்ல கூட ஓகே இதோட நம்ம பழகிக்குவோம், ஓகே சகிச்சுக்குவோம், இது இருந்துட்டு போகுது அப்படின்னு எதையுமே விடக்கூடாது. ஓகே, எல்லாருக்கும் தாங்க கடன் இருக்கு, எனக்கும் தாங்க இருக்கு, ஓகேங்க சகிச்சுக்குவோங்க, இதோட அப்படியே பழகிக்குவோங்க, இன்னும் நிறைய கொஞ்சம் வாங்குவோங்க, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சகிக்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மளை யாராவது வீண்படி சொல்லி, நம்ம பேரை பொல்லாதது என்று சொல்லி, நம்மளை புறக்கணிச்சு நம்மளை வேதனைப்படுத்துறாங்க, இயேசுவின் நிமித்தமாக நமக்கு அந்த மாதிரி வேதனைகள் வருது அப்படின்னா அதை மட்டும்தான் சகிக்க சொல்றாரு. நீ வியாதியை சகிச்சுக்கோ அல்லது தரித்திர நிலைமையை சகிச்சுக்கோன்னா அவர் சொல்லல. உபத்திரவத்தை சகிப்பது அப்படின்னா இயேசுவின் நிமித்தமாக நமக்கு வரக்கூடியதான அந்த பாடுகள். இப்ப நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பேரை கெடுக்கிறாங்க, நம்மளை புறக்கணிக்கிறாங்க, நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்களுக்கு வேற மாதிரி காதுல கேட்கும். ராமின் சொல்லுங்க, என்னாச்சு? நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நான் இங்க ஒண்ணு சொல்லுவேன், ஆனா அது அவங்களுக்கு எப்படி கேட்கும்? காதுல வேற மாதிரி சத்தம் கேட்கும். அதாவது நீ பைபிள் படிக்கிறதுனால உன் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல, நீ பைபிள் படிக்கிறனா கூட அவருடைய அன்பு மாறல அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன், உங்க காதுக்கு எப்படி கேட்கும்னா, அப்போ அவர் என்ன சொல்றாரு? பைபிளே படிக்காதுன்னு சொல்றாரு. நான் அப்படி சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு கருத்தை சொல்லும் போது அது அவங்களுக்கு வேற விதமா கேட்கும். இப்படி எல்லாம் கேட்டு இதனால நமக்கு வேதனைகள் உண்டாகும் பாருங்க. நம்மளை புறக்கணிப்பாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க, அல்லது நம்முடைய பேரை கெடுப்பாங்க, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு நம்ம பேரை கெடுப்பாங்க. இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டிய காரியம். இதுக்கெல்லாம் நம்ம போய் போராடிக்கிட்டு சில்லித்தனமா போயிட்டு ஏன் அப்படி பண்ண, ஏன் என்னை பத்தி இப்படி சொன்ன, இப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை சகிச்சுக்க வேண்டியதான். ஆனா வியாதி, தரித்திரம், குடும்பத்துல சமாதானம் இல்ல, இந்த நிலைமை நம்ம சகிச்சுக்கிட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா நம்ம அதில் இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்பதுதான் அப்பாவுடைய திட்டம். எத்தனை நம்புறீங்க? ஆமா. இந்த 6 சக்கரங்களையும் நிறைவான பலனை அனுபவிக்க வைப்பார். இதை டெய்லி நீங்க அப்பாட்ட தேங்க் பண்ணி, ஆண்டவரே
என்னுடைய சரீரமாகிய சக்கரத்தை சூப்பரா ஓட வைப்பீங்கப்பா, தேங்க்யூ சொல்லுங்க. என்னுடைய மனசு அந்த சக்கரத்தை சூப்பரா வைக்கிறீங்க, தேங்க்யூப்பா. என்னுடைய உணர்ச்சிகள் உணர்வுகளை சூப்பரா வைக்கிறீங்க, நல்ல விதமா வைக்கிறீங்க. என் குடும்பத்தை நல்ல விதமா வைக்கிறீங்க. என்னுடைய பினான்சியல் காரியங்களை சூப்பரா ஆக்குவீங்கப்பா, தேங்க்யூ. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்லா வைக்கிறீங்க, நன்றி. இப்படி எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுங்க. நிறைவான பலன். அப்போ இப்படி ஆண்டவர் இந்த நிறைவான பலனை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். சரி, இப்போ 4வது குறிப்பு, 4வது 5வது சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த நிறைவான பலனுக்குள் அடங்கி இருப்பவைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த மஷ்குர்டேக் ஷல்மா அப்படின்னு சொன்னல, அத வந்து சிங்கிள் டிஜிட்ல 17 கூட்டினா 32. சோ மேல 32 கூட்டுங்க, 64 வருதா? 64. இந்த 64 இருக்குல்ல, இதுக்குள்ள 4:16 இருக்குங்க. 16 16 16 16 64 வருதா? 4:16. இப்ப இந்த ரூத்தை பொறுத்த வரைக்கும், ரூத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைவான பலன் யார் அப்படின்னா போவாஸ். ரூத் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல போவாஸ் அவங்களுக்கு கிடைச்சா பாருங்க, அதான் நிறைவான பலன். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். ஆமா, அதான் நிறைவான பலன். நிறைவான பலனே என்னன்னா, போவாஸ் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஸ்கேல் நல்லா கூட இ மைனர், ஏன் ஒரு மாதிரி கலஞ்ச மாதிரி இருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனத்துல இந்த போவாஸ் நிறைவான பலனாக ரூத்துக்கு கிடைச்சாலும் அது வந்து அப்படியே எங்க கனெக்ட் ஆகுதுன்னா கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். அந்த அப்படியே வந்தது எங்க முடியுது? 16ஆம் வசனம் 16. எஸ், அப்ப இந்த போவாஸ் வந்து எங்க கனெக்ட் ஆகுது? ரூத்துடைய வாழ்க்கையில எங்க வந்தது? அது போவாஸை அவங்க பெற்றாலும் அதனுடைய முடிவாக யார் இருந்தது? கிறிஸ்து. பட் இப்ப நமக்கு நிறைவான பலன் சொல்லும் போது புது உடன்படிக்கையில 4:16 இத வந்து 4 பீஸ், இங்கிலீஷ்ல 4 பீஸ். ஒன்னு பர்சன், நபர், பர்சன். ரெண்டாவது பிரசன்ஸ், மூணாவது ப்ராஸ்பரிட்டி. ஸ்பெல்லிங் வேணுமா? முதல்ல பர்சன், நபர், PERSON, பர்சன், நபர். இங்க ஒரு நபரை பார்க்கிறோம் இந்த முதல் 14. பிரசன்ஸ், PRESENSE, பிரசன்ஸ், பிரசன்னத்தை பார்க்கிறோம். பிரசன்னம்.
மூணாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. PROSPERITY, ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. செழிப்பு. நாலாவது பியூரிட்டி, PURITY, பியூரிட்டி, தூய்மை. இந்த நாலுமே 16 16 16 16. முதல் 16 யாரு? பர்சன். யார் தெரியுமா? ஹீப்ருல மஷியாஹ். மெம் ஷின் யோத் ஹெத். அதை நீங்க சிங்கிள்ல கூட்டி பார்த்தீங்கன்னா 16 வரும். மெம் ஷின் யோத் ஹெத். கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கொலோசியர் 1:27 பார்க்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதான் ஃபாதர் ரொம்ப அழகா அந்த போவாஸ் பாட்டுல ஒரு அடி இருக்கும். அத பாடலாம். அந்த அடிய நிறைவான பரிசு நீரானையா, நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல் தானே தங்கும். நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல் தானே நான் தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீரையா, நிழல் தானே நான் தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமை. போவாஸ் 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 போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் மூடுமையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றுவதும் கடமையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றுவதும் கடமையா. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ், உம் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. பர்சன், நிறைவான பலனை யார் வந்திருக்கா? கிறிஸ்துவே, மஷியாஹ். அடுத்து பர்சன், அடுத்து பிரசன்ஸ். அங்க யாரு? ருவாஹ், ரேஷ் வாவ் ஹெத். அதையும் நீங்க சிங்கிள்ல போட்டீங்கன்னா 16. ருவாஹ், ஆவியானவர். ஆவியானவர் தான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வைக்கிறார். இந்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல சவுலுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போன மாதிரி நமக்குள்ள அப்படி வந்துட்டு வந்துட்டு போக மாட்டாரு. வந்தா நமக்குள்ளேதான் தங்கி இருப்பார். சவுல்கிட்ட போனார் பாருங்க. சவுல் கிட்ட வந்தாரு, போயிட்டாரு. இதை வச்சு இன்னைக்கு நம்ம சபையிலே ஒருத்தங்க ஒரு பொண்ணு ஆராதனை நடத்த விட்டா அது அவங்க இப்ப இல்ல,
ஆராதனை விட்டா அது பாட்டுல சவுலுக்குள் ஆவியானவர் இருந்து வெளியே போனார், அதே மாதிரி உங்களுக்குள்ளும் போயிருப்பார். திரும்ப அவரை கூப்பிடுவோம். என்ன செய்யலாம்? என்னன்னா பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கையினுடைய வித்தியாசங்களை என்ன செய்யல, தெரியல. பழைய உடன்படிக்கையில வந்தாரு போயிட்டாரு. புது உடன்படிக்கையில அப்படி வந்துட்டு போறதுக்கு இந்த புது பொண்ணு சண்டை போட்டு அடிக்கடி போகும் பாருங்க, அந்த மாதிரி போறதுக்கு அவர் அப்படி கிடையாது. அவர் வந்தார்னா என்றென்றைக்கும் தங்கி இருப்பார், நமக்குள்ளதான் இருப்பார். யோவான் 14:16 இருந்து, ஜான் 14:16 இருந்து பாருங்க. இது நம்முடைய ஆண்டவர் இயேசு யெஷுவா சொன்ன வார்த்தை. படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. ஒரு நாள் வந்துட்டு போயிடுவாரு, அப்படியா இருக்கு? அந்த வேர்ட் இருக்குல்ல, என்றென்றைக்கும். டேய், சவுல்ட்ட வந்துட்டு போன மாதிரி போக மாட்டாருடா. சிம்சோன்ட்ட வந்துட்டு போனார்ல, அப்படியெல்லாம் போக மாட்டாருடா. அவர் என்றென்றைக்கும் தங்கி இருப்பார். நமக்குள்ள வந்திருக்கிற ஆவியானவர் என்றென்றைக்கும் தங்கி இருப்பாராம் நமக்குள்ள. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். பாருங்க, உங்களுடனே இருக்காரா? நீங்கள் அவரை அறிவீர்கள். இல்ல, உங்களோடு இருக்காரு, உங்களுக்குள்ளே இருக்காரு. இந்த ஆவியானவர் தான் நமக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவார் தெரியுமா? 20 வசனம் 20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இயேசு பிதாவுக்குள்ள இருக்காரு. தம்பி, தங்கச்சி, மகளே, இயேசு பிதாவுக்குள்ள இருக்காரு. நீ யாருக்குள்ள இருக்க? இயேசுக்குள்ள இருக்க. இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு. இத நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார். இப்படி இதை நினைவுபடுத்த நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடுங்க. இந்த பாவம், இந்த மாதிரி சில்லித்தனமானதுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். So, presence. மூணாவது, prosperity, செழிப்பு. போவாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, போவாஸ் அப்படின்னாவே பராக்கிரமசாலி, ஐஸ்வர்யவான். அப்போ ரூத்துக்கு போவாச கொடுத்தாரு, நமக்கு அந்த போவாசுடைய அர்த்தமா இருக்கிற அடுத்த 16 பேத் ஆயின் சாயின். இதை நீங்க சிங்கிள்ல போட்டீங்கனாலும் பேத் ஆயின் சாயின், சிங்கிள்ல போட்டு பாருங்க 16. செழிப்பு. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். செழிப்பு. சோ ஆவிக்குரிய செழிப்பு, சரீர பிரகாரமான செழிப்பு, பொருளாதார செழிப்பு எல்லாம் வந்துடும். அடுத்து கடைசியா என்ன சொன்ன? பியூரிட்டி, தூய்மை. அதுதான் என்னது? அகாப், அன்பு. அகாபுடைய வேல்யூஸ் போட்டு பாத்தீங்கன்னா, ஆர்டினல் கார்டினல் போட்டு கூட்டினீங்கன்னா ஆலிஃப் ஹே பேத் 8 + 8 16. அன்பு. சுத்தமான வாழ்க்கை என்ன தெரியுமா? தூய்மையான வாழ்க்கை நீங்க எதை நினைக்கிறீங்க? அன்பினால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் தூய்மையான வாழ்க்கை, பியூர் லைஃப். அதனால எபேசியர் 1:4 என்ன போட்டிருக்கு? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே
அப்போ தேவ அன்புனால நிரம்பி வாழ்ற வாழ்க்கை தாங்க தூய்மையான வாழ்க்கை. ஆண்டவர் என்னை எவ்வளவா நேசிக்கிறாரு அதை உணர்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் தூய்மையான வாழ்க்கை. கவனிங்க, ஒரு முக்கியமான கிளாரிட்டியான விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ரொம்ப காலமா நானுமே தப்பாவே புரிஞ்சு வச்சிருந்த வசனம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய கரெக்டான விளக்கமே எனக்கு தெரிஞ்சது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆக்சுவலா இங்கிலீஷ் பைபிள்ல கிரீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதியில் கொண்டிருந்த அப்படின்னா இருக்காது. நீ ஃபர்ஸ்ட் லவ் விட்டுட்ட அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ் இங்கிலீஷ் பைபிள்ல கிரீக்ல அப்படி இருக்குன்னா நீ ஃபர்ஸ்ட் லவ் இருந்து உன்னை டைவர்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு இருக்கும். இந்த தமிழ்ல ஆதியில் கொண்டிருந்த அன்பைன்னு போட்டுட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓ ரட்சிக்கப்பட்ட இந்த புதுசுல ஆதியில நீ எப்படி ஜெபம் பண்ண, எப்படி பைபிள் படிச்ச, எப்படி எல்லாம் நீ பயங்கர ஃபயரா இருந்த ஃபயர் அப்படி இருந்த, இப்ப அதெல்லாம் விட்டுட்ட, அனதம் இல்லாம குணம் இல்லாம மாறிட்ட, அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல ஆதியில் கொண்டிருந்த அப்படிலாம் அங்க இருக்காது. ஃபர்ஸ்ட் லவ் அவ்வளவுதான். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் லவ்னா என்னது? எதுங்க ஃபர்ஸ்ட் லவ்? எது முதல் அன்பு? எது முதல் லவ்? அன்பு கூறுவதில் அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது யார்? இல்ல அன்பு கூறுவதில் முதல் ஸ்டெப் நம்மளை நேசிக்கிறதுல முதல்ல நம்ம அவரை நேசிச்சது முதல்லையா? 1 யோவான் 4 படிங்க. ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது அதான். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 18-19 நினைக்கிறேன். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவ்வளவுதான். அப்ப எது ஃபர்ஸ்ட் லவ்? அவர் நம்மகிட்ட அன்பு கூர்ந்தார் பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் லவ். அப்ப நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், அதாவது முதல் அன்பை விட்டாய்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னை எவ்வளவா நேசிச்சாரு, உன்னை எவ்வளவா இப்ப நேசிக்கிறாருங்கிறத உணராம நீயா உன் சொந்த பலத்துல ஆண்டவர் இப்படி பண்ணி அப்படி பண்ணி அவர் பிரியப்படுத்திடுவேன்னு நீயா உன் சொந்த பலத்துல போற பத்தியா, அதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. நீ எதை செஞ்சாலும் அவர் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாருங்கிறத பவுண்டேஷனா வச்சு, அஸ்திபாரமா வச்சு நீ செய்யணும். இதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விடுவது. அதனால நான் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா, நான் ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பா இருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காகாது. நீ அவரை நேசிக்கிறதுலாம் அவர் மயங்கவே மாட்டாரு. நீ அவரை நேசிக்கிறது இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு அது மாறும். கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருப்ப, கொஞ்சம் எல்லாம் காரியங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கும்போது உன் அன்பெல்லாம் கொஞ்சம் டப்பா டான்ஸ் ஆடும். அது அவருக்கும் தெரியும். அதனாலதான் சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறதா, நீ என்ன நேசிக்கிறத அஸ்திபாரமா வைக்காத, நான் உன்னை எவ்வளவா நேசிக்கிறேங்கிறத உன்னுடைய அஸ்திபாரமா வை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. அதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு இது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் ஓஹோ இந்த வசனத்துடைய கரெக்டான விளக்கம் இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சது. அப்புறம் இதை சொல்லிக் கொடுத்த அந்த அருமையான ஐயாவுக்கு, நம்ம மத்தியில் அவர் வந்தவர் தான், அவருக்கு நான் ஒரு வாய்ஸ் நோட் போட்டு கண்ணை திறந்தீங்கய்யா
ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அதனால ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்னா நீங்க அவரை நேசிக்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னாவே அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காருங்கிறத நீ உணரணும், அதை நீ அனுபவிக்கணும், அதை உணரணும். அதை உணர உணர ஆட்டோமேட்டிக்கா நீ அவருக்காக செயல்பட ஆரம்பிச்சிடுவ. அது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கட்டாயப்படுத்தி அப்படி நடக்கிற விஷயமா அது இருக்காது. மனமோந்து செய்கிற மேட்டரா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. அப்ப இந்த அன்பை நிறைவான பலனா அப்பா நமக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. சரி, கடைசியா 5வது, இதுக்கு ரூத் என்னங்க செஞ்சாங்க? இந்த நிறைவான பலனை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, 2 வார்த்தையில முடிக்கிறேன். நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன? ஒண்ணும் இல்ல, அவரை நம்பணும், அவ்வளவுதான். கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அவரை நம்பி அவரோட உறவுக்குள்ள வரணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரை நம்பி அவருடைய உறவுக்குள்ள வந்துட்டா நிறைவான பலன் நமக்கு உறுதியாயிடும். நீ அதை கைய கால உதற வேண்டாம். நீ ஒரு 10 நாள் உபவாசம் போட்டு அந்த நிறைவான பலனை பெறதுக்கு 3 வேளை சாப்பிடாம கிடந்து அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவரை நம்பி அவரோட உறவுக்குள்ள வந்துரு, அவ்வளவுதான். அந்த உறவுக்குள்ள வந்துட்டா அந்த உறவுக்குள்ள வந்த நமக்கு நிறைவான பலன் உறுதி. சரி, சோ இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்த வாரத்தில் இந்த கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த நிறைவான பலனோடு சேர்ந்து நமக்கு ஆட் பண்ணி, அதாவது கிறிஸ்துவ மட்டும் கொடுக்காம கிறிஸ்துவோடு சேர்ந்து நமக்கு நிறைய விஷயங்களை அப்பா கொடுத்திருக்காரு. சோ இந்த நிறைவான பலனோடு சேர்க்கப்பட்டிருக்கிற காரியங்கள் அது என்னங்கிறத அடுத்த வாரம் நம்ம படிப்போம். படிச்சு அப்படியே இந்த ரூத் புக்குள்ள ஆழத்துக்குள்ள அப்படியே 1ஆம் அதிகாரத்துக்குள்ள இருந்து அப்படியே நம்ம போவோம். எழுப்பி நிற்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்பா நல்லவர். கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசுதான் நம்முடைய நிறைவான பலன். அவர்தான் நம்முடைய நிறைவான பலன். சோ அவரை நம்ம அனுபவிக்கதான் நம்மளை அழைச்சிருக்காரு. சோ நம்ம செய்ய வேண்டியதான் ஒன்னே ஒண்ணுதான், அவரை நம்பி அவரோட உறவாடணும், அவ்வளவுதான். தேங்க்யூ அப்பா. நம்புவேன் எல்லாருமாக. இயேசுவாவை நம்புவேன், இயேசுவாவை நம்புவேன், இயேசுவாவை. தேங்க்யூ அப்பா. இயேசுவாவை. எல்லாம் நல்லா கையை தட்டி உற்சாகமா பாட போறோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி நிறைவான பலன் இயேசுவாவை நம்புவேன், நம்புவேன், இயேசுவாவை. காக்கும் கரங்கள், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே.
தள்ளாது அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி எல்லாம் நிறைவான பலனை அனுபவிக்க முடியாது. இப்பொழுது அந்த நிறைவான பலன் இப்பொழுதே நமக்கு உண்டாச்சுங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நம்ம புதுப்பித்துக் கொள்வோம். அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்புங்கிறது என்ன, அவர் எவ்வளவு நேசிக்கிறார். நான் தப்பு செஞ்சும் கூட என்னை தண்டிக்காம, என்னை அடிக்காம, என்னை விட்டு கொடுக்காம, தன்னுடைய அன்புல ஒரு இம்மியளவு கூட மாறாம அநாதி சிநேகத்தால என்ன நேசிங்களப்பா, உனக்கு நன்றி அப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சாதி பிரதர் ஜெபம் பண்றீங்களா? கடைசி ஜெபம். மைக் கொடுங்க. தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல அதிகால வேலைக்காக நன்றி. இதனால் நம்முடைய சத்திய வார்த்தைகளை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய உறவுடைய ஆழத்துல முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுக்கு அந்த உறவுடைய உறவுக்குள்ள பரிபூர்ணமாக நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க அந்த ஆண்டில கொண்டிருந்த அன்பை விட்டோம்னு சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே, உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடிக்கு, உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு விலகி இருக்கிற இந்த காரியங்களுக்கு எங்களை தூரப்படுத்தும். ஆமாண்டவரே, உங்களுடைய அன்புல பரிபூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளத்தை புரிந்து கொண்டு அதை ஆண்டவரே அனுபவிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு நேராக எங்களை நடத்துங்கிறாடி ஆண்டவரே, எங்களை நடத்துங்கிறாடி. அந்த ஆழங்களுக்குள்ள எங்களை நடத்து, அந்த அறிவு எங்களுக்கு தான் ஆண்டவரே. இந்த அறிவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவு தான் எங்களுக்கு வேணும், வேற ஒண்ணும் வேணாம்ப்பா. இந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருக்குள்ள உண்மை அறிகிற அறிவினால அந்த பரிபூர்ண நிறைவு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. பெரிய காரியம் ஆண்டவரே, சாட்சியாக நிறுத்துங்க. ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Shema Yisrael Adonai Eloheinu Adonai Echad. Shema Yisrael Adonai Eloheinu Adonai Shema Yisrael
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முதலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபகாவை மறவாதே. அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி தானனை அழிவு குலைக்கி மீட்டு உன்னை கிருபையினால் அடிமுடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப பால வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இவரே கேகா யாவே ஈஸ்வரேகா யாயேர் யாவே பனாவரேகா விக்னேகா ஈசாயாவே பனாவலேகா பயாசம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் உனக்கு பிரசன்னாய் உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளை கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெகோவா மசியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் நம்மளோட சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்மை காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா எல்லா விதமான வியாதிகள், தீமைகள், மரணங்கள், தரித்திர நிலைகள், குடும்ப சமாதான குறைவுகள், தனிமை உணர்வுகள், மற்ற எல்லா பொல்லாங்கான காரியங்களுக்கெல்லாம் விலக்கி இயேசு வருகிற வரைக்கும் அவரே நம்முடைய ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருந்து நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாலிப தம்பிமாருங்க, ஆராக பாயும் அருளில் வேரூன்றும் வாழ்வின் அரங்கள் மாறாத அன்பை பருகி நூறாக கனியும் அரங்கள். ஆராக பாயும் அருளில் வேரூன்றும் வாழ்வின் அரங்கள் மாறாத அன்பை பருகி நூறாக கனியும் அரங்கள். விந்தைகள் புரிந்திடும் விலகிடாமல் என் உடன் வரும் தந்தையின் கரங்களும் தவறும் போதென்னை தாங்கிடும். கனிந்தனல் அன்பிது பணிந்துனை தந்திடு. நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. இறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்